சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா பைரவி, ஆறுமுகம், அன்னபூர்ணி, அதுக்கப்புறம் காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோவிலுக்கு போயிருக்காங்க. ஏற்கனவே பைரவியை பார்த்தீங்க அப்படின்னா வம்பிழ்த்த இந்த மாதிரி சம்பத்தோட ஆளுங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து கோவில்லே வந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரி அவன் வந்து வேணும்னே பைரவி மேலே மோதிட்டு போயிடுவான். அதை ஆறுமுகம் பார்த்துருவாங்க. அதை பார்த்தது மட்டும் இல்லாமல் அவனோட கழுத்தில் உள்ள செயின் டாலரை பார்த்துட்டு இவன் தான் அன்றைக்கி பைரவி கிட்ட வம்பிழ்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கண்டுபிடிச்சி அவனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அதனால போலீஸ் வந்து எதுக்காக அவனை அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வராங்க. உடனே அன்னபூர்ணி வந்து எதுக்காக அடிச்சேன்னு சொல்லிட்டு ஆறுமுகத்திட்ட அவ்வளோ ரீசன் கேட்குறாங்க. ஆனால் ஆறுமுகம் வந்து பைரவி வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னனால உண்மையை சொல்லவே இல்லை. உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வார்ன் பண்ணிவிட்டு போலீஸும் அங்கேருந்து கிளம்பிடுவார். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அன்னபூர்ணி வேறு ஏதோ நடந்திருக்கு, வெறும் இடிச்சதுக்காக நீ வந்து அவனை இவ்வளோ தூரம் உயிர் போகிற அளவுக்கு அடிச்சிருக்க மாட்டேன், என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி எவ்வளோ கேட்டாலுமே ஆறுமுகம் பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லவே இல்லை. ஆறுமுகம் அவங்க அம்மா கிட்ட திட்டு வாங்குறது எல்லாத்தையும் பைரவி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நமக்காக இவ்வளோ செய்கிறானே, நம்மக்கிட்ட சண்டை போட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனை அடித்து இவன் திட்டு வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பைரவிக்கு பார்த்தீங்கன்னா ஆறுமுகத்து மேலே ஒரு கரிசனம் வருது. இந்த கரிசனம் வந்து கூடிய சீக்கிரம் லவ்வாக மாறப்போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.